ஸோ ஹாய் செலபிரிட்டிஸ், இன்றைக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு ராஜா வீட்டு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து என்ன அப்படின்னா, ஒரு ரொம்ப ஏழை வீட்டு பையனை வந்து லவ் பண்ணுறா. ஸோ இது வந்து அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருது. ராஜாவுக்கு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, நீ அந்த பையனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கூடாது, நீ வந்து நம்மளாம் ராஜா அந்த இது, ஸோ நீ ராஜாவோட வாரிசை தான் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜா என்ன பண்ணுறாருன்னா, எல்லா நாட்டில் இருக்கிற பணக்காரங்க எல்லாருக்குமே வந்து சொல்லிடுறாரு, என்னோடய பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி சுயம்பரம் வைக்கிறேன், என் பொண்ணு வந்து என்ன கண்டிஷன் வைக்கிறாளோ அதை ஜெயிச்ச ராஜாவுக்கு தான் என் பொண்ணை நான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே எல்லா நாட்டு ராஜாவும் வந்துடுறாங்க. அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, என்னை யார் வாயை திறந்து பேச வைக்கிறீங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லுவேன். எல்லா ராஜாவும் ட்ரை பண்ணுறாங்க, சுத்தமாகவே முடியல. அப்போது வந்து ஒரு சாமியார் வந்து இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பொண்ணு வந்துட்டு நான் சாமியாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணோட கண்டிஷன் என்ன அப்படின்னா, என்னை யார் பேச வைக்கிறாங்களோ அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. சாமியார் பேச வச்சுட்டாரு. அப்போ அந்த பொண்ணை சாமியார் தானே கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ சாமியார் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் இல்லை, நான் சாமியார் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன். ஒரு கட்டத்துக்கு மேலே ஓகே நான் சாமியாரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். அப்போ அந்த சாமியார் என்ன சொல்லியிருப்பாரு, என்ன செஞ்சு அந்த பொண்ணை சம்மதிக்க வச்சிருப்பாரு? ஆன்சர் தெரிஞ்சா